சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலில் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க. அதாவது இந்த ஆனி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவானும் அதே போல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் 5ஆம் பாவத்தில் செல்கிறாரு. ஜென்மஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் 11ல் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அதுக்கு ரெட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 13, 14, 16 ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன், என்னென்ன சாமியை கும்பிடணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தெளிவாக கேளுங்க. ரிஷப ராசி ஆகியவங்களுக்கு இந்த ஆனி மாதம் விசுவாவசு வருஷம் எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக கேட்போங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை சூரியன் மறைக்கிறாரு. இந்த மறைக்கிறாரு, அதாவது குரு மறைவு ஏற்படுது. சரி, சூரியன் மறைக்கிறாரு, இதனால் என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக கவனிங்க. இதில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் கேட்டுங்க. முதல்ல இதில் என்ன ப்ளஸ்ஸு, முதல்ல சூரியன் போகிறார் இல்லைங்களா, அதனால் என்ன விஷயம் அப்படின்னா அவர் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. இப்போ 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போகிறாரு. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு மாத சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாள்னா அடுத்த கேட்டகரி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையான வேலை பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இந்த காலம் அற்புதமான காலமாக அமையப்போகுது. எதனால் அப்படின்னா 2ல் இருக்கக்கூடிய சூரியன் மாத வருமானம் வாங்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது மந்த்லி வேஜஸ் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான சம்பள உயர்வை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷனே இல்லை, ஒரு சம்பள உயர்வே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஆச்சரியப்படும்படியான நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பரஸ்பர அன்பு ஏற்படும். உங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நல்ல புரிதல் ஏற்படும். நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கும். உங்களுடைய வேலையை அவங்க நல்ல அங்கீகாரம் கொடுத்து மதிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் சூரிய பகவான். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த குரு பகவானை சூரியன் மறைக்கிறார் இல்லைங்களா. ஏன்னா 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து அந்த சூரியன் மறைக்கிறதுனால நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து வர்ற நபர்னு வச்சுப்போம். நீங்கள் எல்லாம் நான் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுடைய பணம் ஒரு இடத்துல முக்கியமாக லாக் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸஸ், ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு இதுக்கு பணம் கட்டுறீங்க, அல்லது யாரோ ஒருத்தவங்க இதை செஞ்சு கொடுக்குறேன், இதை எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, மீடியேட்டர் வேலை பார்க்குறேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, கவர்மெண்ட்லேயே இதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. அல்லது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம்
கவர்மெண்ட்லேயே ஏதோ ஒரு சாங்ஷன் ஆக வேண்டியிருக்கு, ஜியோ பாஸ் ஆக வேண்டியிருக்கு, உங்களுக்கு பண்ணித்தரேன்னு ஏதோ ஒரு பணம் வாங்குறாருன்னு வச்சுப்போம். அந்த பணம் அப்படியே லாக் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. இல்லை எனக்கு இதை செஞ்சு கொடுத்தோன்னே பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அதை பேசுங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு கையில் ஒரு புடிமானத்தை வைத்து கொண்டு அந்த பண பரிமாற்றத்தை செய்தே ஆகணும்னா அந்த கையில் ஒரு புடிமானத்தை அவரிடமிருந்து வைத்து கொண்டு நீங்கள் அந்த பண பரிமாற்றத்தை செய்வது உங்களுக்கு நல்லது. புரிஞ்சுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க, இப்போ நான் இதுவரை சொன்னது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தனியாக, ஸோ அதை வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக. இப்போ பொதுவாகவே கவனிச்சிங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இந்த மாதம் முழுவதுமே இந்த செவ்வாய் கேதுவனுடைய சேர்க்கை 4ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு, சாஷ்டாங்கமாக உட்காந்துருக்காங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் மின் உபகரண பொருட்களினுடைய தேவை அதிகரிக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜு வச்சுட்டிங்கன்னா அது பழுதாகும் டக்குன்னு. அதுக்கு ஏதோ ஃப்ரிட்ஜுக்கோ அல்லது வாஷிங் மிஷினுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஏதோ ஒரு விஷயம், உங்களுடைய மிக்ஸி, கிரைண்டரு, வீட்டில் இருக்கக்கூடிய மின் உபகரணம், கடிகாரம், இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா? இந்த உபகரண பொருட்கள் பழுது ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுக்கு பணத்தை எடுத்து நீங்கள் தயாராக வச்சுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் ஆக போகுதுங்கிறத நீங்கள் யோசித்து வச்சுக்கணும். அதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். ஒன்று எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல செவ்வாய் கேத்துவினுடைய சேர்க்கை இருப்பதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்படி ஏற்படுது. இது போன மாதம், அதாவது இந்த வைகாசி மாதம் மத்தியிலே ஆரம்பிச்சிருது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் பிறந்த உடனே கூட அந்த செலவு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை செலவு சின்னதாக ஏற்கனவே வந்துடுச்சுன்னா ஓரளவுக்கு அடுத்த செலவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் செலவு வரலைன்னா வரக்கூடிய செலவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் உடனே பயப்படாதீங்க, என்ன இவங்க செலவாக சொல்லி பயமுறுத்துறீங்களே சாமி அப்படின்னு. சரி, வரும்படியையும் அதிகமாக கொடுக்குறாரு. எதனால் கவனிச்சிங்கன்னா, உங்களோட இடத்துல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கவனிச்சிங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த 8, 9 இந்த வாக்கிலெல்லாம் அவர் அஸ்தமனத்துலேருந்து உதயம் ஆயிடுறார். உதயம் ஆன பிறகு, குரு உதயம் ஆன பிறகு உங்களுக்கு ரொம்ப நாளாக பணம் யாராவது கொடுக்காமல் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த முதலீடு பண்ணதே பிரயோஜனமே இல்லைப்பா, அது ஒன்றும் வேஸ்ட்டுப்பா, அப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். அது பணத்தில் போட்ட கல்லாக போயிட்டுருக்கே அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் இந்த குரு உதயமான பிறகு உங்களுடைய பழைய முதலீடு அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏட்டா பணம் கொடுத்து வச்சுருக்கலாம், இல்லை முதலீடு செஞ்சு வச்சுருக்கலாம், அல்லது பின்னாடி பார்க்கலான்னு ஏதோ ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, அது வாடகைக்கு ஆளையே வராமல் போயிட்டுருக்கலாம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு பிரதியுபகாரமே இல்லாத சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த குரு உதயான பிறகு கவனிச்சிங்கன்னா, சரியாக ஜூலை 7 அதுலேருந்து ஜூலை 16 இந்த 10 நாளுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு பழைய முதலீட்டின் மூலமாக பணம் வரும். அதுதான் உண்மை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பழைய முதலீட்டின் மூலமாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வரவுகள் ஏற்படுது. எதனாலனா குருவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை. இதை கவனிச்சிங்க. அடுத்ததாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு சுக்கிரன் வராருங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்துடுறாரு. அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தேக்க நிலைகள் மாறும். உங்களுக்கு ஒரு ஒர்க் லோட் ரொம்ப நாளாக ஒரு ப்ரெஷராக போயிட்டுருக்கு, ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை. வந்ததுலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்குமே நல்ல வேலை இருக்குது, வீட்டுக்கு போனால் ரொம்ப அசதியாகவே இருக்குது, நம்மளோட சொந்த வேலையை பார்க்க முடியல, அல்லது இந்த அலுவலக வேலையும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடந்துகிட்ருக்குங்க, வீட்டு வேலை எங்கெங்க பார்க்குறது, வீட்டிலே உட்காந்து நான் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்ருக்கேன், முழுக்க 24/7 பண்ணிகிட்ருக்கேங்க அப்படிங்கிறவராக இருந்தாலும் சரி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படியே மாறும். உங்களுடைய சுமைகளை குறைக்க போகிறாரு சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உட்கார்றதுனால. அதனால் என்ன ஆகும்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இல்லையா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லையா, வேலை செய்யணும், இது முடிஞ்சோன்னா அது பண்ணணும், அது முடிஞ்சோன்னா இதை பண்ணணும், இதை செஞ்சோன்னா அப்படி செய்யணும், இப்படி ஏற்றி செய்யணும், இறக்கி செய்யணும், இந்த சமயத்தில் செஞ்சுட்டோம், அந்த சமயத்துக்குள்ளே முடிக்கணும், இது இப்படி போயிட்டுருக்கு, அதை கரெக்டாக மாற்றணும், அது அப்படி மாறினா இதை இப்படி செய்யணுன்ட்டு இப்படியே உங்களுக்கு அலைச்சலாக போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் பாஸ் பட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உட்கார்றாரு. உங்களுடைய ராசினால உங்களுடைய இடத்துல உட்கார்றாரு. அதனால் இந்த மாதம்
உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதமாக 22ஆம் தேதியிலேருந்து ஒரு மாத காலம் அருமையாக இருக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். சுக்கிரன் வந்து உட்கார்றாரு இல்லைங்களா உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில். அதனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா ஜூன் 20, ஜூன் 27, ஜூலை 4, ஜூலை 11 ஆகிய 4 தேதிகள் வெள்ளிக்கிழமை. இந்த மாதிரி தினத்தில் அம்மனுக்கு வந்து குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள். துர்க்கைக்கு குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணி எலும்பிச்சம்பழத்தில் தீபத்தை ஏற்றுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது, நிறையா கிடைக்குது, இல்லை கம்மியாக கிடைக்குது, தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும், அது எது மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன், சென்னை திருவான்மியூரில். நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஃபோன்லேயே உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நிறைய நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, நிறைய கிரக பிரவேசங்கள், அதே போல் வந்து சரியாக சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம், இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னைக்கோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் உடனே கூட அல்லது 2-3 நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான பலன்களை ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சிவாய நமக.